கத்திரிக்காய் தக்காளி சட்னி. இது நல்லாயிருக்கும். இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது கட்டியாகவும் அரைக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டால் கொஞ்சம் தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். தோசைக்கு சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சிட்டோம்னா நிறைய சாப்பிடுவாங்க. தெரியாது அவங்களுக்கு இதுவா கத்திரிக்காவா இதுன்னு அவங்களே கேட்பாங்க. அவ்வளோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பாருங்கள். முதல்ல செஞ்சு பார்த்து நீங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய சட்னி அரைக்கிறோம். சரி, இதே கொஞ்சம் அரைச்சி வச்சா நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் இது கத்திரிக்காய் தக்காளி சட்னி. இதுக்கு முதல்ல கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் வதக்கலாங்க. கொஞ்சம் கலர் மாற வரலாம். பச்சை மிளகாய் வெடிக்கும் பார்த்து செய்யலாம். கூட ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வரும்போது நல்லா வறுத்துக்கலாம். அதை ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்து இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்லாம். சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா தொகையிலையும் சொல்லிடுங்க. நல்லா இஷ்டமாக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். வெங்காயம் 2 போட்டேன். இதே போல் தக்காளியும் பெரிய தக்காளி ஒரு சின்ன தக்காளி போட்டுருக்கேன். ஏன்னா புளிப்பு ரொம்ப வேண்டாம். உப்பு போட்டுடலாங்க. நல்லா வதங்கட்டங்க. இது நல்லா குழைய நல்லா வதங்கினது. நம்ம இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடலாங்க. ஓப்பன் பண்ணி கலரை விட்டுக்கலாம். நல்லா இப்போ குழஞ்சி வருது பாருங்கள். நம்ம சட்னி நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறதில்ல, சும்மா பல்ஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால் இது நல்லா குழைய நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துருங்க. நான் கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டுருக்கேன். ஏன்னா தண்ணியில் போடலன்னா கத்துரும். ஒரு 150 கிராம் ஃபுல்லாக இருக்குங்க. இது நான் கட் பண்ணிப்போம். எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. இடையே இது போட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அடி பிடிச்சிடும் இல்லையா? கத்திரிக்காய் இதில் வேகணுங்க. நம்ம வீட்டு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கொதிக்க விட போகிறதில்ல சட்னி தாளிக்கும் போது. அதனால் இது பச்சை வாடை போகிற அளவுக்கு இது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோன்னா அந்த மிளகா வாடெல்லாம் போயிடும். ஒரு 4 பச்சை 4 கறியில் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும் சட்னி சாப்பிட. வறுத்து வச்சதெல்லாம் வதக்கின கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு கறிவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் வதக்கணும் இல்லையா? அதை போட்டு இப்போ மிக்சியில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு சும்மா ஒரு குறைன்னு தான் அரைக்க போகிறோம். பார்த்தீங்களா? மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சாச்சு. மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சாச்சுங்க. இப்போ இதே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிக்கிச்சு. கொஞ்சமாக அரை ஸ்பூன் கடலை பருப்பு, அரை ஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டு அது நல்லா அரை ஸ்பூன் கடலை பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா சட்னி தாளிக்க தான் இது. காஞ்ச மிளகாய் போட்டுட்டா கொஞ்சம் கருவேப்பிலை சட்னியை நம்ம அதில் ஊற்றி இப்போ மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி அதில் ஊற்றினாக்கா கொஞ்சம் நேரம் கொதிக்கும். அவ்வளோதான். கத்திரிக்காய் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு நல்லா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க.